கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்கு நன்றிப்பா. உடைய திருக்கரத்திலே கொடுக்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தை உம்முடைய வார்த்தையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஏறக்குறைய நம்ம கடந்த மாதங்களை தாண்டி வருஷத்தின் கடைசி நாட்களிலே வந்து கொண்டு இருக்கின்றோம். 2025 முடிகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் உங்களை ஆசீர்வதித்தாங்க ஆண்டவர். இனிமேலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நீதியின் பாதையில் நடத்தி எந்த காரியங்கள்லாம் நிறைவேறலையோ கடந்த ஆண்டில், அதெல்லாம் இந்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் பயப்படாதீங்கள், தைரியமாக இருங்க. தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, தேவன் கட்டளை இட்டார் அப்படின்ட்டு. தேவன் கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 78வது அதிகாரத்தில் 5வது வசனம். அவர் யாக்கோப்பிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். தேவன் தன்னுடைய பிதாக்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது தம்முடைய ஜனங்களுக்கு இது நம்முடைய பிதாக்கள் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார் அதை குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய கிருபையினால, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால் நான் பேசுகிறேன். என்னால் அல்ல, என்னால் எதுவும் முடியவும் செய்யாது. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கின்றார். இது உங்களுக்கு 100ஆக 1000ஆக உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் இந்த வசனம். பெற்றோருக்குரிய கண்டிஷன் ஆர்டர் இது. இதன்படி நீங்கள் செய்தால் நீங்கள் பிழைப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து வேதத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால தான் தேவன் கட்டளையிட்டார் அப்படிங்கிற காரியத்தை இந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினால நான் சொல்லுகின்றேன். 78வது சங்கீதம் 3வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். எங்கள் பிதாக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து கானான் தேசத்துக்கு அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது அநேக ப்ராப்ளங்கள், செங்கடலை அவங்க சந்திச்சாங்க. அதுக்கு பிறகு யோர்தான், எரியோ, அப்படி நிறைய ஆயிப்பட்டனம் அப்படிலாம் சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னால் எகிப்திலேயும் அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்காக தேவன் 10 விதமான வாதைகளை கூட கொடுத்தாரு. அப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. அவங்க செங்கல் செய்தாங்க, வைக்கோல் ஆட்டுக்கு அவங்களே தேடினாங்க. அப்படி நிறைய கஷ்டப்பட்டாங்க. அடிமைகளாக இருந்தாங்க, அவங்கள அடித்தாங்க, அவங்கள ஆடு மேய்க்கிறவங்களாக இருந்தாங்க, எவ்வளவோ கொடுமைப்பட்டாங்க. ஆனாலும் தேவன் ஒரு நாள் மோசே என்னும் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அனுப்பி அவங்களை என்ன செய்தார்? ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்திலே சுதந்திரமாக விட்டு விட்டார். எப்படி நம்ம இந்தியாவில் இன்றைக்கி நம்ம எவ்வளவு சுதந்திரமாக இருக்கின்றோமோ, அதே போல் அடிமையிலாக எகிப்தில் இருந்த தம்முடைய ஜனங்களை அவர் கானான் தேசத்திலே சுதந்திரமாக விட்டார். அதை தான் நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் என்று ஜனங்கள், அந்த நாட்களில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். 78:4 அப்படியில் 78:4 என்ன அப்படின்னா, சங்கீதம், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் விவரிப்போம். நாங்கள் தேவன் எங்களுக்கு நிறைய நன்மை செய்தார். நாங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது காலில் போட்ட செருப்பு தான். 40 ஆண்டுகள் நாங்கள் வனாந்தரத்தில் நடந்தே வந்தோம், நடந்தே அலைந்தோம். அது பாறைகளாக இருந்தன, அது பாலைவனமாக இருந்தன, அது கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தன. அவையில் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனை நாங்கள் துதித்து கொண்டிருந்தோம். அதை நாங்கள் என்ன செய்வோமா, பின்வரி சந்ததியான பிள்ளைகளுக்கு அவைகளை நாங்கள் மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும், கர்த்தரை நம்ம எப்படி துதிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிப்போம் என்கிறார்கள். தெரிவிக்க வேண்டும். வானத்தில் இருந்து மண்ணா பெய்தது, அது கொத்தமல்லி அளவு, அது தேனிலிட்ட பணியாரம் போல இருந்தது. ஒருவேளை அதை இடித்து அதை பணியாரமாக சுட்டார்கள். அது வெறும் மண்ணா வானத்தில் இருந்து, ஆனால் அது சாப்பிட்டா தேனில் விட்ட பணியாரம் போல் அது இருக்குமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேன் பிடிக்கும் எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் வாயில் ஊற்றுவேன். எப்பவுமே ஒரு மாதிரி தாகமாக இருந்து ஒரு மாதிரி இருக்கிற தண்ணியும் குடிக்க மனசு இருக்காது.
காப்பி டீ குடிக்க மனசு இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஸ்பூன் தேனை எடுத்து வாயில் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த தொண்டைக்கும் நல்ல இதமாக இருக்கும். படுத்தா கூட அப்படியே நம்ம தூங்கிடுவோம். அது 10 மணியாக இருக்கலாம், காலையில் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணியாக இருக்கலாம். அப்படி நேரம் அப்படி செய்தால் கூட அப்படி நல்லாயிருக்கும். அதனால் தேவன் வனாந்தரத்தில் ஜனங்கள் அலைந்து திரியும் போது அவங்களுக்கு கொடுத்த உணவு தேனில் இட்ட பணியாரம். சீனிலாம் இப்போ பாய்சன் அப்படிங்காங்கல்ல, ஒயிட்டாக இருக்கிறதுலாம் பாய்சனுங்காங்க. ஒயிட்டாக இருக்கிற அரிசி, ஒயிட்டாக இருக்கிற சீனி, வெள்ளையாக இருக்கிற மைதா, அப்படி வெள்ளையாக இருக்கிற உப்பு எல்லாமே பாய்சன் தான். அதனால் கலராக தான் என்ன செய்யணும், சாப்பிடணும். சிவப்பான அரிசி, வெள்ளையும் மஞ்சள் இல்லாமல் இருக்கிறதான கோதுமை, இன்னும் சிவப்பாக இருக்கிற கேப்பை அப்படின்னு சொல்லுவாங்க கேழ்வரகு, இன்னும் பச்சை மாதிரி கலரில் இருக்கிற கம்பம்புல், இப்படியாக சாப்பிடுகள் என்று சொல்லுகிறார்கள். அதனால் ஆண்டவர் அந்த மன்னாவை கூட தேனிலிட்ட பணியாரம் போல் மாற்றிட்டார். பணியாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும், தேன் கலரில் ப்ரௌனாக இருக்கும். அப்படியான தேவன் எங்களை வழி நடத்தினதை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது தேவன் கட்டளை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 78 6வது வசனம் வாசிக்கிறேன். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். ஆண்டவர் சொல்றார், இனி பிறக்க போகிற பிள்ளைகளுடைய பின் சந்ததியார், இனிமே பிள்ளைகள் பிறக்க போறாங்க, அவங்களுடைய இஸ்ரேல் ஜனங்கள் அன்றைக்கு வந்தாங்களா, அந்த அவங்களுக்கும் அவங்களுடைய பின் சந்ததியார், அவங்க பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளுடைய பின் சந்ததியாருக்கும் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்ல வேண்டும். அப்போ நீங்கள் 4 தலைமுறையை பார்க்கிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 தலைமுறைக்கும் இயேசுவானவர் நமக்காக எப்படிலாம் சிலுவையில் அறைப்பட்டாங்க, அவரை எப்படி அடித்து கொண்டாங்க, என்ன அவர் எப்படி பிறகு உயிர் தெழுந்தார், இனிமேல் எப்படி அவர் வருவார் அப்படிங்கிறத நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். நான் இப்போ ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்டாப்பில் ஒரு யூத்து வாலிப பிள்ளை என்னை பஸ் ஸ்டாண்டில் விடணும், நான் பக்கத்தில் உள்ள ஒரு காலேஜில் நான் படிக்கிறேன், என்னை நான் அந்த காலேஜுக்கு போகணும், அதனால் கொஞ்சம் என்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோவில் அந்த பொண்ணு ஏறிச்சு. படிச்சுக்கிட்டு இருக்கலாமா, என்ஜினியர் என்னமோ தெரில. அப்போ நான் அவட்ட பேசிட்டு வரும்போது சொன்னேன், நீ படிக்கையா வேலை பார்க்கியாமா கேட்டேன். நான் ஒன்று உன்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு விட போனேன். அப்படி விட போகும்போது நான் அவட்ட பேசினேன், நீ என்ன செய்கிறேன்னு கேட்டேன். நான் படிக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா அப்படி தான் சொன்னேன். ஏம்மா நீ என்ன இதுன்னு தெரியும், ஆனால் அவளுக்கு ஒரிசா மாநிலமா, அங்கேருந்து இங்கே வந்திருக்கலாமா படிக்க. நான் சொன்னேன், நீ ஏசப்பா தான் மெய்யான கடவுள், காடு ரொம்ப கிரேஸ் உள்ளவங்க, ஜீசஸ், நீ அவரை ஏற்றுக்கொள்ளுமா, நீ உன்னுடைய சாலை விரித்து அவர்கிட்ட கேளு, என் காலங்கள் உன்னுடைய கரத்தில் இருக்குது, ஒன்றுமே போடலை, வெறும் காதில் ஒரே ஒரு பாசி தான் போட்டிருக்கா, ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை போல், அவளுக்கு அந்த ஆட்டோவுக்கு கொடுக்க பணமும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் ஆட்டோக்காரரு. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாள். நான் சொன்னேன், நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு பேரண்ட்ஸை காப்பாற்றணும், அதுக்கு ஒரே வழி காடு தான், ஏசப்பா தான். நீ ஏசப்பாவை பிடிச்சிக்கோமா, அவரை சிலுவையில் அரைஞ்சாங்கம்மா, அவரை கொன்னுட்டாங்கம்மா, அவர் இப்போ உயிரோடு இருக்காருமா, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காருமா, உன்னை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருமா, ஜீசஸ் இஸ் மை காட் மை ஷெப்பர்ட் அப்படின்னு நீ சொல்லிகிட்டே இருமா அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே என் பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் இறங்கி போகிறேன். தேங்க்யூ ஆண்டி அப்படின்னா, தேங்க்யூமா, நான் நீ ஏசப்பாவை பிடிச்சிக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆண்டவர் இதில் என்ன சொல்கிற ஆண்டினா, இனி பறக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பெண் சந்ததியாருக்கும் அதை நீங்கள் இயேசுதான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவைகளுக்கு சொல்ல வேண்டும். அடுத்து 7வது வசனம், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் யார் மேலேயும் நம்பிக்கை என்ன செய்ய முடியாது, வைக்கவே முடியாது. என்னதான் இருந்தாலும் சரி, அவங்க மேலே நம்பிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே. நமக்கு உறவினர்கள் வேணும், உறவுகள் கண்டிப்பாக வேண்டும், நண்பர்கள் கண்டிப்பாக வேண்டும், நமக்கு ஒரு ஐக்கியம் கண்டிப்பாக வேண்டும், நமக்கு சபை வேண்டும், நமக்கு நல்ல உறவினர்கள் வேண்டும். அதெல்லாம் நம்ம விட முடியாது. நம்ம அம்மா அப்பா விட முடியாது, நம்முடைய மாமா மாமியாரை விட முடியாது, நம்முடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவங்களெல்லாம் நம்ம பெரியம்மா பிள்ளைகள், அப்படிலாம் எந்த உறவையும் நம்ம இழக்கக்கூடாது, இழக்கவும் முடியாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ நம்பிக்கையை தேவன் மேலே வச்சுக்கோ, நீ தேவன் மேலே நம்பிக்கையை வைத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய செயல்களை நீ மறக்கக்கூடாது, அவைகளை நீ கை கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு ஆண்டவர் அதான் நம்மோடு பேசுகிறார். நம்பிக்கையை தேவன் மேலே வைத்து தேவன் கொடுத்த அந்த கற்பனைகளை நம்ம கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று 78வது சங்கீதம் 7வது வசனம். நான் 8வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 78:8. இருதயத்தை செவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். அந்த நாளிலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ரொம்ப எதிர்த்து பேசினாங்க. அவர்கள் முறுமுறுத்தார்கள். அவங்க எகிப்து தேசத்தில் இருந்த உணவுகளுக்கு ஆசைப்பட்டார்கள். தேவன் கொடுக்கின்ற மகா பெரிதான சுதந்திர வாழ்க்கை, ஃப்ரீடம், அதை விரும்பலை. எகிப்தில் உள்ள வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், அங்கு உள்ள கொம்மட்டிக்காய், அதை விரும்பினார்கள். அங்கு உள்ள காவல் அதிகாரிகள் அவர்களை அடித்தார்கள். அவர்களை செங்கல் செய்தார்கள். வைக்கோலை தேடினார்கள். இளைப்பாறுதலே கிடையாது. கொடுமையின் ஆட்சி எகிப்து ராஜா நடத்தினான். இப்போ சுதந்திரமான கானா தேசத்துக்கு அவர்கள் வருவதற்கு முன்பாக தேவனை அவர்கள் எதிர்த்து பேசினார்கள், முறுமுறுத்தார்கள். கன்றுக்குட்டியை செய்து அதை ஆராதித்தார்கள். மோசேயையும் ஆரோனையும் முறுமுறுத்தார்கள். எல்லாரும் எதிர்த்து நின்றார்கள். அதிகமாக அழுதார்கள். எல்லாம் தேவனுக்கு பிடிக்கல. அப்படிலாம் நீங்கள் ஆயிராதீங்க அப்படின்னு உன் பிள்ளைக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவனை மட்டும் என்றைக்குமே கோபப்படவே கூடாது. நான் அடிக்கடி நினைப்பதும் உண்டு. நான் இதே கிராஸ் டிவியில் ஊழியத்தில் நான் சொல்லியிருக்கேன், மீடியாவில் நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா, எனக்கு விவரம் தெரியும் போது எங்கள் அம்மாவுக்கு 9 பிள்ளைகள் இறந்துருந்தாங்க. நாங்கள் 5 பேர் தான் இருந்தோம். அந்த 9 பேர் இறந்துருக்கும் போது கூட நான் எம்மா அப்படிம்பேன், ஏய் பிதாவாகிய தேவனை மட்டும் ஏதாவது சொல்லிடாத வாய்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் இதை சொல்லிடுவேன்ட்டு பயந்து போல. நான் ரொம்ப சின்ன பிள்ளை தான். எங்கள் அம்மா சேலையை பிடிச்சிட்டு பின் வாசலில் அந்த வளவுன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு படியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா அப்படியே கிழக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துலலாம் சின்ன வீடுகள் தானே, தருவைக்குளம். எனக்கு நான் கல்யாணம் முடிக்கும் போது எங்கள் அம்மாட்ட கேட்டேன், 1000 தலைக்கட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. 1000 குடும்பங்கள் தான். அவ்வளோ சின்ன ஊர் எங்கள் ஊர் தருவைக்குளம். அதனால் வெளியெல்லாம் பார்த்தா சும்மா வளவு மாதிரி தான் கிடக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்காங்க. அப்போ நான் சொல்கிறேன், நம்ம மட்டும் இருக்கோம், அக்கா அண்ணன்னு கல்யாணம் ஆகிட்டு. அந்த 9 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஊர்லேயே நம்ம தான் பெரிய ஃபேமிலியாக இருக்கும் என்னம்மா அப்படின்னு தான் ஆரம்பிப்பேன். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, பிதாவாகிய தேவனை மட்டும் ஏதாவது சொல்லிடாத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே உடனே எனக்கு பயமாயிடும். இன்ன வரைக்கும் அந்த பயம் இருக்குது. அதனால் நான் ஏசப்பாட்ட நான் ஃபைட் பண்ணதே கிடையாது. தேவனிடத்துலேயும் நான் ஃபைட் பண்ணதே கிடையாது. நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன், நிறைய துன்பங்கள், உபத்திரங்கள் வந்திருக்குது. அது எல்லாமே என்னை பரிசுத்தப்படுத்த மட்டும்தான். அதுக்கு மட்டும்தான் தேவன் அனுமதிச்சார். நான் இன்னும் நல்லா இருக்கணும்னு அவர் எனக்கு சில கஷ்டங்களை அனுமதிச்சார். என் தேவனை நான் அறியணும்னு சில தோல்விகளை நான் சந்தித்தேன். என்னுடைய பிள்ளைகள் படிப்பு ரிசல்ட்டு வரும், போஸ்ட்மேன் கொண்டுக்கிட்டு வருவார் காம்பவுண்டுக்குள்ளே. பெரிய காம்பவுண்டுக்கு பெரிய கேம்பஸ் நாங்கள் இருக்கிற இடம். எல்லா பிள்ளைகளும் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே ஒன்று போல் படிக்கிற பிள்ளைகள் தான். ஒவ்வொரு வீட்லேயும் அந்த போஸ்ட் கார்டு அது வெளியே தெரிவிக்கும், ப்ரமோட்டடா டீட்டெயின்டான்னு. பயந்து என் பிள்ளைகள் உள்ளே கிடந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு கிடக்கும். ஐயோ ரிசல்ட்டு வந்துட்டு எல்லோரும் பார்ப்பாங்கல்ல அந்த வெள்ளை கார்டில், இன்னன் கவர்னால் தெரியாது, போஸ்ட் கார்டு பார்த்தா டீட்டெயின்டாக தான் இருக்கும். சரி படி, அடுத்த வருஷம் படிப்பான். அடுத்த வருஷம் ஒருத்தன் அதே மாதிரி டீட்டெயினில் வருவான். சரி பரவாயில்ல, கர்த்தர் நடத்துவார். ஆனால் நடத்திட்டார் இன்றைக்கி. அல்லேலூயா. நானும் இங்கிலீஷில் 33 மார்க்கு வாங்கி ஃபெயில் தான் இருந்தேன். கணக்கில் 22 வாங்கி தான் ஃபெயில் ஆகியிருந்தேன். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கார்.
இந்த மீடியாவுக்குள்ளே ஏதாவது இங்கிலீஷ் பைபிளை கேட்டால் அந்த பிள்ளைகள் தான் எனக்கு அர்த்தம் சொல்லித்தரும். வாசித்து காட்டுவான், இப்படி வாசிக்கணுமா, இப்படி சொல்லுங்கம்மா, அதுக்கு இந்த மாதிரி அர்த்தமா. அதை இங்கிலீஷில் எனக்கு யாராவது கமெண்ட்ஸ் போடுவாங்க, அது இங்கிலீஷில் தெரியாதுல்ல. அப்போ என் பேரை எனக்கு அதை நல்லா தமிழில் டைப் அடித்து காட்டிடுவான். அவங்க என்ன போட்டிருக்காங்க, அவங்க நல்லா போட்டிருக்காங்களா இல்லை நல்லா போடலையா அப்படிங்கிறத அப்படியே நமக்கு எடுத்து காட்டிடுவாங்க. அப்போ அந்த நாளில் நாங்கள் அப்படி பிள்ளைகளுக்கு டீட்டெயில்னே ரிசல்ட் அதிகமாக வந்துகிட்டு இருக்கோம். என்ன அதிகமாக தான். ஆனால் அந்த நாட்கள் என்ன உடனே உபவாசம் இருப்பேன். 21 நாள். ஆண்டவர் நீங்கள் வச்ச பங்கு, என்னால் என்ன செய்ய முடியும். என்று கணவன் படிக்கல, அவங்களும் 9th ஸ்டாண்டர்ட் தான், நம்மளும் 10th ஃபெயில் தான். பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமே, அப்போ என்ன செய்ய, உபவாசம் இருப்போம் அப்படின்ட்டு 21 நாள் போடு. 21 நாள். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, தேவனை அந்த துயரங்களின் மத்தியிலையும் இப்படியே நடத்தினார். உடனே காலையில் சோதகரியாக்கி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபாஸ்டிங்கில் அந்த உட்காந்து ப்ரேயர் பண்ணிடுறேன். நான் தனியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு எங்கள் வீடு திறந்துருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் உட்காந்துருப்பாங்க. திடீர்னு ஸ்தோத்திரப்பா என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. பிறகு அவங்களுக்கு வசனம் வாசித்து அதை எடுத்து சொல்லி கொடுத்து அப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஜோமணி முடிச்சுட்டு நான் கொலையில் அரிசியை போட்டிருப்பேன். இவங்க எரிச்சு வெளியே போவாங்க, இன்னும் 5 பேர் உள்ளே வருவாங்க. 1 மணி வரைக்கும் தான் நடக்கும். நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த சகோதரிமார்களும் நொறுக்கப்பட்டு வருவார்கள். அப்போ அவங்களுடைய நொறுக்குதலை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்களுக்காக ஏசப்பட ஜெபம் பண்ணுவோம். நம்மகிட்ட என்ன இருக்குது, பொண்ணும் இல்லை வெளியும் இல்லை, நமக்கு வேறு பெரிய யாரும் தெரியாது, பெரிய ஆஃபீஸரு பணக்காரங்க யாரும் தெரியாது. நான் தேவனாகி கர்த்தர் தெரியுங்களா, அவர்கிட்ட சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ப்ரேயர் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணி அனுப்புவேன். இப்படி தான் காலையில் சாயங்காலமும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருடைய பிள்ளைகளும் கர்த்தர் கிருபையினாலும் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அந்த நாளில் 10 பேர் ஆட்டு இருக்கட்டும், 5 பேர் ஆடு இருக்கட்டும், தனியாளாக இருக்கட்டும், எல்லோரும் கர்த்தர் நல்லா வச்சுருக்காரு. அவங்க பிள்ளைலாம் இன்றைக்கி என்ஜினியராக ஸ்கூல் நடத்துகிற அளவுக்கு தேவன் ஆசிரியர் வச்சுருக்காங்க. வெளிநாடுகளில் வேலை செய்கிறார்கள், வெளிநாட்டிலே வாழ்கிறார்கள். நம்ம ப்ரேயரில் ஜோம்னவங்க பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை, காட் கிரேஸ் தான். நான் நட்டேன் அப்போல நீ பாய்ச்சினேன், என் தேவன் விளைய செய்தார். அந்த சின்ன வீட்டுக்குள்ளே 22 நீளம் 8 அடி அகலம் தான். அந்த வீட்டுக்குள்ளே ஏசப்பா அன்றைக்கி நாங்கள் அழுது ஜெபம் பண்ணவங்களுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டார். அதை இன்றைக்கி அதை சொல்லணும்னு சொல்லியிருக்காருல, அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லியிருக்க தெரியுமா, இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாகி பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். அப்படி சொல்லணும்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கி இப்படி இருந்தாங்க, நம்ம இப்படி இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. இதேதான் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் முரட்டாட்டமுள்ள ஜனங்களாய் ஆகிவிடாதீர்கள் என்று கட்டளை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 78வது சங்கீதத்தில் 7வது வசனம், நீ மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. மறக்காமல் அவைகளை நீ கை கொள்ளும்படிக்கே சொல்ல வேண்டும். 8வது வசனத்தில் அப்படி நீங்கள் உங்களுடைய பிதாக்களைப் போல தேவனை மறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் உங்களுக்கு ஒரு வசனம் எடுத்து காட்டுறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பற்றி சொல்ல ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறார் அப்படின்னா 19, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமிட்ட நான் எந்த காரியத்தையும் 18வது வசனத்தில் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, அதான் 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 19
ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் நீதி நியாயத்தையும் செய்து வழியை காத்து கொள்வான் என்று அவன் கட்டளை இடுவான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்பதினால் நான் அவனுக்கு எதையும் மறைக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அருமையானவர்களே, நாம இப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் அவன் தன்னுடைய சகோதரனுக்கு அவர் யுத்தம் செய்து ஜெபம் பண்ணி அவளை காப்பாற்றினார். தேவன் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். நாம் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது ஆர்டராக இருக்கின்றது. நான் சில பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, என்னெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு நான் சொன்னது என்ன அப்படின்னா, தேவன் கட்டளையிட்டார். இதான் ஹெட்டிங். இதில் என்ன கட்டளையிட்டார் அப்படிங்கிறத தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் அதன்படி பின்னால் வருகிற பின் சந்ததியாருக்கும் தேவன் செய்த எகிப்தில், கானான் தேசத்தில், வனாந்தர பாதையில் செய்தவைகளை நீங்கள் அறிவிக்க வேண்டும். இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வாங்க, இன்னும் எப்படி உங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பாங்க என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்து சில பாயிண்ட்டுகளை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். யூடியூப்பில் கேட்குறவங்கன்னா நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இயேசு மட்டுமே உயிருள்ள தேவன். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆர்டர், இயேசு மட்டுமே உயிருள்ள தேவன் என்பது தெரிய வர வேண்டும். 2வது, என் பெற்றோரை வழி நடத்தின தேவன் எங்களையும் வழி நடத்துவார் என்று தேவன் மேல் விசுவாசம் வரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி கொடுக்கும்போது நாம் கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதமான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நான் நம்முடைய கடந்த காலத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை கற்றுக் கொடுக்கும்போது நம்ம கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதமான தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். நாம் கர்த்தரை கூப்பிட்டால் அவர் நம் ஜெபத்தை கேட்பார் என்று அறிந்து கொள்வார்கள். அப்போ அவங்களுக்கு நெருக்கம் வரும்போது, துன்பம் வரும்போது அவங்க கர்த்தரை கூப்பிட்டா நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சிக்கிடுவாங்களாமா. 5வது பாயிண்ட், பாவங்கள் செய்யக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. செய்தால் தேவன் நம்மை தண்டிப்பார் என்று பயப்படுவார்கள். கர்த்தருக்கு நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்தார்? முறுமுறுத்தவங்களெல்லாம் தண்டிச்சார் தெரியுமா? ஒரே நாளையில் 23,000 பேர் இறந்து போனாங்க. வேசித்தனம் பண்ணவங்க, முறுமுறுத்தவங்க. அப்படியே அவங்களுடைய பூமி அப்படியே பிளந்துட்டு, பூகம்பம் ஏற்பட்டு பூமி பிளந்து எத்தனையோ 1000 பேர் அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே போய் மண்ணு மூடி விட்டது. நிலநடுக்கம் ஏற்பட்டது. தவறு செய்தால் தேவன் தண்டிப்பார் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த ஆர்டர். பாவம் செய்யக்கூடாது. பாவமே செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உள்ள வினையே என்னது தான்? பாவம்தான். வேறு எந்த பில்லி சூனியை வந்து நம்மளை தாக்க போகுது? ஒரு பில்லி சூனியை சேவனை வைக்கணும்னா 20,000. போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, இன்னும் பெரிய பில்லி சூனியை வைக்கணும் இல்லை எடுக்கணும்னா 40,000. யாராட்டும் கொண்டு கொடுப்பாங்களா? சும்மா 40,000க்கு எத்தனை பவுன் வாங்கிடலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அரை பவுன் தங்கம் வாங்கிடலாமா நினைப்பாங்க. போய் உங்களுக்கு செய்வனை வச்சுட்டு இருக்காங்க. நம்ம பாவம் செய்யக்கூடாது. அதுவே நமக்கு வினையாக என்ன செய்திடும்? மாறிவிடும். தேவன் மாறாதவர், உண்மை உள்ளவர், அவர் நம்பத்தக்கவர் என்று கடைசி வரை இயேசுவை நம்புவார்கள். நாம் வேதத்தினுடைய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது, கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் நம் இயேசு நம்பத்தக்கவர், கடைசி வரைக்கும் நம்பத்தக்கவர் என்று அவர்கள் இயேசுவை நம்புவார்கள். 7வது பாயிண்ட், பாவங்கள் மன்னிக்க இயேசுவின் இரத்தம் மட்டும்தான் முடியும் என்பதை விசுவாசிப்பார்கள். வேறு வழி இல்லை, வேறு மார்க்கமும் இல்லை. வேறு எதுனாலும் நம்முடைய இருதயத்தில் நம்ம செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வேறு வழியே கிடையாது. இயேசுவின் இரத்தம் அது செப்டிக்கே ஆகலை. 2025 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்று வரைக்கும் கடைசி மனிதன், இந்த நாளின் கடைசி மனிதன் கூட இயேசுவின் இரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு கொண்டு இருக்கின்றான். இந்த கடைசி சொட்டு இரத்தம் இந்த பூமியில் கடைசியாக யார் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிளான் முடியுது அப்படின்னா இயேசுவா அன்னைக்கு பூமியில் கால் வச்சிருவார். வருகை வந்துவிடும், எக்காலம் தொனிக்கும். அந்த கடைசி மனிதன் யாரோ? கடைசி மனிதன் யாரோ?
அந்த கடைசி மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ரட்சிக்கப்படும் போது எக்காலம் ஊதப்படும். வருகையிலே, ரகசிய வருகையிலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படின்னா தான் அவங்க கடைசி வரைக்கும் இயேசுவை நம்புவாங்க. நம்முடைய பின் சந்ததியார் இயேசுவின் இரத்தம் மட்டும்தான் நம்மை சுத்திகரிக்க, பிசாசை ஓட்ட முடியும் என்பதை சொல்ல வேண்டும். நம்ம நோய்களை மன்னிக்க இயேசுவின் இரத்தம் தான் மருந்து என்பதை சொல்ல வேண்டும். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்க, நீங்கள் எந்த ஆயில்மெண்ட்டும் போடுங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க, அதிலே அனுக்கிரகம் பண்ண வேண்டியது இயேசு தான். நம்ம நட்டுறோம், நம்ம நீர் பாய்ச்சுறோம், கடமையை செய்கிறோம். ஆனால் அனுக்கிரகம் பண்ணுவது தேவன் தான். சாதாரண ஒரு தைலம் போடுறீங்க, ஒரு பெரிய புண்ணுக்கு அடுத்த நாள் சுகமாயிருது. தேவனுடைய அனுக்கிரகம், அவர் இறக்கம். 8வது பாயிண்ட், பரலோக ராஜ்யம் என்று ஒன்று உண்டு, அதற்கு வழி இயேசுவே என்று நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசுவே தான் வழி மோட்சத்துக்கு போகிறதுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இயேசு மட்டும்தான் வழி, வேறு வழியே கிடையாது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த இரத்தத்தால் அவர் தான் வழி. ஆண்டவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலேன்றி ஒருவனும் உள்ள வர முடியாது, பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக இயேசுவின் அன்பு, இயேசுவினுடைய பிறப்பு, ஹாப்பி கிறிஸ்மஸ். நெக்ஸ்ட்டு ரகசிய வருகை உண்டு என்று, 2ஆம் வருகை உண்டு என்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரகசிய வருகை ஒரு நாள் வரும். எப்போ தேவன் வருவார்னு தெரியாது. அது இரவிலோ, சாயங்காலமோ, அது மாலையோ, நள்ளிரவோ, அதிகாலையோ தெரியாது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. சின்ன பிள்ளைகள்லாம் சீரியல் எதுவும் பார்த்தாங்கன்னா சொல்வேன், இப்போ ஏசப்பா எக்கால சத்தம் ஊதிட்டாங்கன்னா கைவிடப்பட்டுருவேன். கைவிடப்பட்டாச்சுன்னா 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆச்சு. அதனால் 2ஆம் வருகையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவன் திடீர்னு வந்துடுவார் வானத்தில், நியாய தீர்ப்பு உண்டு, ஜட்ஜ்மெண்ட் ஒரு நாள் உண்டு என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசுவோடு என்றென்றுமாய் வாழ்வதற்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார், ஆர்டர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றியும், ரட்சிப்பை பற்றியும், வருகை பற்றியும், வேதத்தினுடைய முக்கியத்தை பற்றியும், ஆலயத்தை பற்றியும், சண்டே கிளாஸ் பற்றியும், யூத்து பற்றியும், நம்ம இயேசுனுடைய வருகை பற்றியும், பரலோக ராஜ்யத்தை பற்றியும், நரகத்தை பற்றியும், பாதாளத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்கும்போது அவர்கள் வாழ்க்கை வளமாகும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே துதிக்கிறப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கவனமாய் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து எங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சந்ததியார் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க, இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.